அதுல முதல் திட்டம் இதுதான். பள்ளியில மாணவர் சேர்க்கையை பத்தி இப்ப நம்ம திட்டணும். சரிங்களா சார்? அதை பத்தி சொல்லுங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் 146 குழந்தைங்க இந்த ஆண்டு புதுசா சேர்ந்துருக்காங்க. மொத்தமா இப்போ 425 குழந்தைங்க நம்ம பள்ளியில படிக்கிறாங்க. 5 குடியிருப்பு பகுதிகளில் இருந்து குழந்தைங்க வராங்க. அதுல காரணம் எங்க குடியிருப்புல 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு 7ஆம் வகுப்பு சேர வேண்டிய குழந்தைங்க இன்னும் 3 பேர் பள்ளிக்கு வந்து சேரல. நேரம் இருக்காங்க. அதுல 3 குழந்தைங்களுடைய அப்பா அம்மா கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. அதுல 2 குழந்தைங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு குழந்தை அந்த கடையிலேயே வேலை செய்யுது. சார், அந்த வார்டு உறுப்பினர் நான் தான் சார். அந்த கடையில் வேலை செய்கிற பையனை 2 நாளைக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. கவலைப்படாதீங்க. ஆனால் மற்ற 2 பசங்களை பற்றி எனக்கு தெரியல சார். ஒரு நிமிஷம். அந்த குழந்தைங்களோட பெரியம்மா வந்து எங்க மகளிர் குழுவில் தான் இருக்காங்க. அவங்க பெரியம்மா கிட்ட பேச என் பள்ளிக்கு கொண்டாந்து சேர்க்க நான் முயற்சி செய்யறேன். சார், இந்த வருஷம் அட்மிஷன் அளவு அதிகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார்? டீச்சர்ஸ்லாம் போதுமான அளவு இருக்காங்களா சார்? ஆமாம்மா, நீங்க கேட்டது சரிதான். 8ஆம் வகுப்பு மொழி பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் வேணும். 6ஆம் வகுப்பு ஏற்கனவே ஒரு செக்ஷன் இருக்கு, 2வது செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். ஆக மொத்தம் 2 ஆசிரியர் வேணும். இந்த பள்ளிக்கூடத்தில் கல்வி நல்லா சொல்லி தரீங்க. அந்த அடிப்படையில் தான் என் குழந்தைங்க சேர்த்துருக்கேன். பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலை சுற்றி பார்த்ததில் அங்கங்கே புல்லும் போதரமாக இருக்குது. அங்கே பாம்பு புல்லுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கல்வியோடு சேர்ந்து பாதுகாப்பையும் உறுதி செய்யுங்க. மேடம், நம்ம இந்த பள்ளியை சுற்றி பார்க்கும்போது நானும் பிள்ளைங்கிட்ட கேட்டேன். பிள்ளைங்க குடிக்க தண்ணி இருக்கான்னு சொல்லி கேட்டேன். எனக்கு பற்றாக்குறை எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கும் டாய்லெட்டை பயன்படுத்த தண்ணி பத்தலைன்னு சொன்னாங்க. எனக்கு கண்டிப்பாக முதல்ல நம்ம ஆமா, இது உடனடியாக கவர்மெண்ட் கிட்ட சொல்லி ஒரு முடிவு கட்டணும். நம்ம கழிப்பறையில் தண்ணி பத்தலன்னு சொல்லுவாங்க. அதோட நம்ம இடத்தை சொல்லுவோம். வாட்டர் டேங்க் வந்து ஒரு பைப்பை கனெக்ஷன் பண்ணி தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் எனக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டு அதான் ஒரு வாரம் டைம் கொடுங்க, சரி பண்ணிக்கலாம். மேடம், நான் பேசுகிறேன் மேடம். இந்த ஸ்கூலில் படிக்கிற 2 குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ல இருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நிச்சயமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம். தாராளமா